வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மை டியர் மோஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் வாழ்விலே எல்லா வகையிலும் ஏற்றம் பெற சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ், டிவைன் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு, பிரபஞ்ச சக்தியை உங்கள் வீட்டில் ஆவாகனமாகி குடும்பத்திலே மங்களகரமான மாற்றம் ஏற்பட வேண்டிக் கொண்டு, தெய்வீக சிகிச்சை என்பது டிவைன் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறது, நமக்குள்ள தாட் வந்துட்டு டிவைன் தாட்டாக மாறும்போது, டாக்ஸிக் தாட் போனதுக்கப்புறம் பாசிட்டிவ் தாட் வந்ததுக்கப்புறம் நமக்கு நாமளே சிகிச்சை கொடுத்து கொள்ளலாம், நமக்கு நாமளே குணப்படுத்தி கொள்ள முடியும். இந்த அங்கலாய்ப்பு, நொந்து கொள்ளுதல், கோபப்படுதல், பொறாமைப்படுதல் இதிலெல்லாம் இருந்து விடுபட்டவங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே சிகிச்சை கொடுத்து கொள்ள முடியும். மகான்கள் சில பேர் கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுப்பாங்க. நாம் உலகியல் வாழ்க்கையில் கடமையை செய்கிற போது நம்ம படுத்திக்கிட்டே இருந்துட்டு அது மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன என்று பார்க்கும்போது, நீங்கள் தூங்க போகும்போது உட்காந்துக்கிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி தேர்ட் ஐ, அதாவது நெற்றிக்கண் என்று சொல்லுவாங்க, அந்த ப்ரோ சக்கரா, அது வழியாக ப்ளூ லைட் இறங்கி உங்களை குணப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கணும். உதாரணமாக உங்கள் வயிற்றில் ஒரு உபாதை இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளூ லைட் போய் அந்த வலியை சரி பண்ணுது. அது ஸ்ப்ளீனாக இருக்கலாம், பேன்க்ரியாஸாக இருக்கலாம், இன்டெஸ்டைனாக இருக்கலாம், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், அதெல்லாம் அப்படியே குணமாகுது அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த ப்ளூ லைட் போய் ஹீல் பண்ணுற மாதிரி நினச்சிக்கணும். நிறைய தாட் டிஸ்டர்பன்ஸில் தூக்கம் வராமல் இருக்குது, நிறைய தாட் டிஸ்டர்பன்ஸ்னால் உடல் உபாதை ஏற்படுது, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வருது. அது மாதிரி இருக்கும்போது வயலட் லைட் க்ரௌனில் இறங்குற மாதிரி நினச்சிக்கணும். வயலட் பால் உங்களை சூழ்ந்து இருக்க மாதிரி நினச்சிக்கணும். அப்படியே உட்காந்துருக்கணும். அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் ப்ரே பண்ணி கோபதாபங்களில் மருத்துவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக வரதால் உங்களுக்கு பிபி லெவலை எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் குறைய மாட்டேங்குது, நீங்கள் உங்கள் மைண்டை காம் பண்ணணும், நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ இந்த மாதிரி அந்த வயலட் லைட்டை நினச்சி அப்படியே ப்ரே பண்ணணும். அந்த குணக்குறைபாடுகள் எல்லாம் நீங்குவதாக நினச்சி, தூய உணர்வுகள் ஏற்படுறத நினச்சி, மனதில் சாந்தமும் சந்தோஷமும் அதிகரிக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நேவலில் கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் மிடில் ஆஃப் த செஸ்ட், ஹார்ட்டுடைய மையப்பகுதியில் வச்சு ப்ரே பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் படுத்துக்கிட்டும் பண்ணலாம். என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து அது மாதிரி ப்ரே பண்ணல முடியலன்னு நினைக்கும்போது, நீங்கள் படுத்துக்கிட்டு தூக்கம் வர்ற நேரத்தில் ஹார்ட் சக்கராவில் கையை வச்சு கீழே உள்ள 3 சக்கராவும் ஸ்ட்ராங் ஆகுது, ஹார்ட் சக்கராவுக்கு மேலே உள்ள சக்கராவும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி சொல்லி நாளுக்கு நாள் நான் நல்லாகிட்டே வரேன், குணமடைஞ்சிக்கிட்டே வரேன். எது உங்களுக்கு லேக்காக இருக்கோ அதை எதில் மனசு போராடிக்கிட்டு இருக்கோ, உதாரணமாக உறவுகளில் உங்களுக்கு மேம்பட முடியல, உங்களால் நல்ல உறவு யாரோடையும் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உறவுகள் நல்லா மேம்படுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஸ்ட்ரெயின்லாம் போயிடுச்சு, நான் நல்லாகிட்டே வரேன், உறவுகளை நினச்சி என்னுடைய உணர்வு உடம்பு பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம், ஃபஸ்ட்டு எமோஷ்னல் பாடி அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக ஃபிசிக்கல் பாடியிலையும் அது தெரியும். அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும், நெக்கில் ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும். அதனால் இதெல்லாம் சரியாயிருச்சு, எதுவாக இருந்தாலும் சரி அது சரியாகுதுன்னு நினைங்க. அப்படி நினைக்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம், எல்லாத்தையுமே அடைய முடியும்னு பதஞ்சலி சொல்கிறாரு. பதஞ்சலி சம்யமம் அப்படின்னு சொல்கிறார், வேத வியாசர் சம்யமா அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அப்படின்னு சொன்னால் அது 3 விஷயங்கள் அடங்கியது. ஒன்று தாரணை, இன்னொன்று தியானம், சமாதி. இந்த 3 சேர்ந்தது தான் சம்யமா. இந்த ஒரு யானையை கட்டி போட்டு சமயம் பண்ணுறது. இந்த சமயம் பண்ணுறதுனா அதில் ஃபஸ்ட்டு அந்த யானையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தை அப்படியே அந்த யானை மேலே கொண்டு வர்றது, அந்த யானையை விட்டு செதறதே இல்லை. அப்புறம் உள் மனதுக்குள்ளே போய் நினைவின் ஆழத்துக்குள்ளே அந்த யானையை, அது நினைவுலையும் கனவுலையும் அந்த யானையே வரா மாதிரி அவ்வளோ தூரம் அதை தியானம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுவாகவே மாறிடுறது. சமயமாக பண்ணி அந்த பவரெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். ஓங்கி ஒரு தட்டுன்னா சொன்னால் மரமே சாஞ்சிடும், அந்த அளவுக்கு நம்ம கைக்கு பவர் வந்துடும். அதுதான் சமயமானு சொல்கிறது. பதஞ்சலி சொல்கிறாரு, நீ நாபியில் அப்படி சமயமாக பண்ணுற போது உடலில் நல்ல வேதியியல் மாற்றத்தை உண்டாக்க முடியும். உடலை பற்றிய ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை நரம்புகள் இருக்குது, 77,000 நாடி நரம்புகள், எத்தனை சுவாசம் ஓடுது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நாபியில் இது பண்ணி. அதுக்கப்புறம் உடல் உயிர் இடையே உள்ள நட்பை பற்றி தெரிந்து கொள்ள அந்த
வந்துட்டு திருமூலர் சொல்கிற போது அது வந்துட்டு ஒரு கோவின் மயிர், அதாவது பசுவுடைய முடி எந்த திக்னஸில் இருக்கோ அந்த திக்னஸ்க்கு வெட்டி அதை வந்து 100 கூறாக்க சொல்கிறார். ஆக்க முடியாது. 100 வந்து 1000 ஆக்க சொல்கிறார். 1000 ஆக்குங்க, உயிர் இந்த எந்த அளவில் இருக்குன்னு சொல்கிறார். அப்புறம் அதுலேருந்து ஒன்று எடுக்க சொல்கிறார். எடுக்க முடியாது, அவர் எடுக்க சொல்கிறார். அதை 1,00,000 கூறா ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த 1,00,000 கூர்லேருந்து ஒன்று எடுக்க சொல்கிறார். அதுதான் உயிருடைய அளவு. இதை எப்படி பார்த்தார் அவர்? விசுக்தி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் வடிவது 100,001 அப்படின்னாரு. இதை வந்து எந்த லென்ஸை வச்சு அவர் பார்த்துருப்பார்? இதை வந்துட்டு ஒன்றை வந்து 100 ஆக்க சொல்கிறார், 100 1000 ஆக்க சொல்கிறார், 1000 லட்சம் ஆக்க சொல்கிறார், அதுலேருந்து ஒன்று எடுக்க சொல்கிறார். இதுதான் உயிருடைய அளவு அப்படின்றார். இது வந்து சைலன்ஸில் போகும்போது கிடைக்குது. நீங்களும் சைலன்ஸில் போங்க. ஒரு வீக்கெண்ட்ஸில் அப்படியே சைலன்ஸில் இருந்து உடம்பு ஹீல் ஆகிற மாதிரி அன்றைக்கி ஃப்ரூட் டயட்டை மாற்றுங்க. அன்றைக்கி ஃப்ரூட் டயட் மாற்றிட்டு உடம்பு ஹீல் ஆகுது, அதுக்கப்புறம் மைண்டு காம் ஆகுது, அன்வான்ட் தாட்ஸ்க்கு இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் போட்டு சப்ரஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து என்னை வந்து ஒருத்தர் அவமரியாதை பண்ணார், அந்த அவமரியாதை பண்ணது எனக்கு ஞாபகத்திலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மைண்டை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நம்ம வேண்டாம் வேண்டாம்னு நினைக்க அது மனதை அடக்க அடக்க அலையும். அதிலே தான் போய் விழுகும். அதனால் அது வேண்டாம் இது வேண்டாம்னு நினைக்காதீங்க. எது எனக்கு தேவை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளுங்க. எது நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் கவனத்தை செலுத்துங்க. நல்ல நண்பர்களோடு பழகினா எப்படி இருக்கும்? குட் பீப்புளோடைய கம்பெனியில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை எப்படி வளர்த்துக்கிறது, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி விடுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி உயர்த்துவது, உன்னதப்படுத்துவது, இப்படியெல்லாம் யோசிக்க நல்ல ஒரு நட்பு ஏற்படும். இந்த ஆள் யாரோ ஒரு ஆள் பேசினதை வரக்கூடாதுன்னு நினைக்க இந்த அவமானம் என் மனசில் வரக்கூடாதுன்னு நினைக்க அதுதான் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நினைக்காதீங்க. இதுதான், இந்த மாதிரி உணர்வுகள் தான் நம்ம உடலை பாதிக்கிறது. அதனால் அந்த பதஞ்சலி சொன்ன தாரணா, தியான, சமாதி எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், அப்புறம் அந்த நினைவை ஆழத்துக்கு கொண்டு போகணும், அப்புறம் அதுவாக மாறிடணும். நமக்கும் அதுக்கும் இடைவெளியே இருக்கக்கூடாது. அது பொருளாதார வெற்றியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக மேம்பாடாக இருந்தாலும் சரி, அந்த தாரணா, தியானா, சமாதி கை கூடணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிரெத்தை வாட்ச் பண்ணி பழகுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு டாட்டை வச்சுட்டு அந்த புள்ளியை கவனிக்க முடியுதா பாருங்கள். ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கையை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியுதா பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மனசை பாருங்கள். இப்படி பண்ண உங்களுக்கு தாரணை என்பது புரிய ஆரம்பிச்சிடும். தாரணை என்பது எப்போ புரிய ஆரம்பிக்குதோ அடுத்த ஸ்டெப்பு தியானம்ன்றது போக ஆரம்பிப்போம். அந்த நினைவின் ஆழத்துக்கு கொண்டு போவோம். நினைவின் ஆழத்துக்கு போனதுக்கு பிறகு சமாதி அனுபவம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அது 1 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ வரலாம். அவசரப்படாதீங்க, நிச்சயமாக கைகூடும். அப்படி ஒரு நிலையை நம்ம வந்து உருவாக்கும் போது நமக்கு நாமளே சிகிச்சை அளிக்க முடியும். நம்முடைய உபாதைகள்லாம் நீங்கணும். உடலில் இரத்த ஓட்டம் நல்லா ஆகணும், வெப்போட்டம் நல்லா ஆகணும், காற்றோட்டம் நல்லா ஆகணும், கருத்தோட்டம் நல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்க யத்பாவம் தத்பவதின்னு சொல்கிற மாதிரி திடீர்னு ஒரு ஜிம்மில் சேர்ந்துட்டு ஒரு 2 நாள் டம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா எப்படி ஒன்றும் ஆகாது. சில மாதங்கள் காலையிலும் மாலையிலும் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ வந்து ஆர்ம்ஸ் வந்துட்டு மாறும், செஸ்ட் மசிலில் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி மென்டல் மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை கொடுக்க உடலில் உள்ள உபாதைகளும் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு நாம் வந்துட்டு உள்மனதிற்குள் போய் இன்னர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, சில மாற்றத்தை நாம் உருவாக்குவோம். அப்படி உருவாக்கும் போது அதனுடைய பை ப்ராடக்டாக நமக்கு செல்வம் வேணும்னா செல்வத்தை அடையலாம், அல்லது ஆன்மீக மேம்பாடு அடையணும்னா ஆன்மீக மேம்பாடு அடையலாம். எது வேணுமோ அதை நமக்கு கைகூடு வரும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான மாற்றம் அடைந்து அதே நேரத்தில் சுயநலவாதியாக இல்லாமல் தர்ம காரியங்களில் ஈடுபடணும். இங்கே வந்து இந்த ஆசி பாட்காஸ்ட்டை உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் வந்து தர்ம காரியங்களையும் ஈடுபட்டு வரோம். அதில் நீங்களும் பங்கேற்று கொள்ளலாம். அன்னதானமாக இருக்கட்டும் அல்லது வஸ்திரதானமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நீங்களும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாம் வந்துட்டு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வரோம். எந்த இது உங்களுக்கு பிடிக்குதோ அதில் பங்கேற்றுக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளத்துடன்.
வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravi Shankar Raja.